சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது. என்னை இப்போ அடுப்படியை தாண்டி வாசலுக்கு வருவதற்கே வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த பெண்களுக்கு அதிகாரத்தை அள்ளி கொடுத்து உச்சத்தில் உட்கார வைத்தவர் புரட்சி தலைவி. நான் இன்னும் சொல்ல போனால் ஓனாய்ங்கிறாரு, ஓபிஎஸ் தான் சொல்றாரு. அந்த ஓனாயின் தயவில் தானே நீங்க 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தீங்க. அதிகாரத்தின் கடைசி நாள் வரையும் ஓபிஎஸ் தேவைப்பட்டார். திரு விஜயனுடைய அரசியல் வருகை என்னை வெளிவிரித்து பார்க்க எனக்கு பிடித்திருக்கிறது. அவர் கொள்கைகளை முன்வைத்திருக்கிறார். இளைஞர் என்பது பெரும் சக்தி. ஒரு 10 லட்சம் இளைஞர்களை தன் அழைப்பில் கூப்பிடுறாரு, விக்கிரவாண்டியில கொண்டு ஒரு இடத்தில் சேர்க்கிறார். திமுக தொடர்ந்து அரசியல் இருந்து அதுக்கு பிறகு கட்சி தொடங்கியவர் எம்ஜிஆர். ஆனா உடனே வந்தோடனே அவங்க 2 பேர் மாதிரி ஆயிட முடியுமா விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை அதிமுக உடையாமல் இருந்தால் திரு விஜய் அவர்களுக்கு கட்சி தொடங்கும் திட்டம் கூட ஒத்தி போடப்பட்டிருக்கலாம் அல்லது கைவிட்டிருக்கலாம். திரு எடப்பாடியா இருக்கட்டும், திரு ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், திரு ஸ்டாலின், எல்லா தலைவர்களையும் விட எல்லோருக்கும் தெரிந்த தலைவராகவும் எல்லோருக்கும் பிடித்த தலைமையாகவும் விஜய் இருப்பார். ஒரு தலைமையும் ஒரு தலைமுறையும் அரசியலுக்கு வருகிறது. மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலேயே இவ்வளவு குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கிறப்போ எப்படி களத்துல போயிட்டு அவங்க பூத் கமிட்டி போட்டு ஒரு கட்டமைப்பையே இன்னும் கட்சி ரீதியான கட்டமைப்பை இன்னும் அவங்க வலுப்படுத்தலையே. புதிய கட்சி நியமனங்கள் செய்கிற போது நிச்சயமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அரசியலும் அரிசியும் ஒண்ணுதான், கொஞ்சமாக கலையணும். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது அம்மா நமது எம்ஜிஆரின் முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜ் அவர்கள். சர்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். 24ஆம் தேதி பிப்ரவரி 24 ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வரைக்கும் ஒரு காலக்கெடுங்கிற மாதிரி மருது அழகராஜ் அவர்கள் வச்சிருந்தாரு. தாவைக்கால போய் அதுக்கப்புறம் இணைந்துருவாரு, ஏன்னா இங்க இது வரைக்கும் இந்த முடிவும் வரலையேப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எதற்காக இந்த காத்திருப்பு? காலம் வரட்டும்னா இல்ல அழைப்பு வரட்டும்னா? இல்ல, ரெண்டுமே இதுல தவறு. நான் சொன்னது அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை தன் ஆயுளில் 3/4 பாகத்தை அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காகவும் அதிமுகவினுடைய எழுச்சிக்காகவும் அர்ப்பணித்தவர். வீதி வழி போகிற சாமானியனை கொண்டு வந்து நீதி உரைக்கும் கோட்டை கொத்தளத்திலே உட்கார வைத்தது புரட்சி தலைவியின் செல்வாக்கு. அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுத்தார். உள்துறை செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், மாநகராட்சி உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். என்னை இப்போ அடுப்படியை தாண்டி வாசலுக்கு வருவதற்கே வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த பெண்களுக்கு அதிகாரத்தை அள்ளி கொடுத்து உச்சத்தில் உட்கார வைத்தவர் புரட்சி தலைவி. அதுபோல அரசியலுக்கு பெரிய லெவலில் படிச்சிருக்கணும், பெரிய ஞானம் இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். சேவை செய்கிற நோக்கம் இருந்தால் போதும். அவன் எவ்வளவு பெரிய எளியவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன் என்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவி, எல்லாருக்குமாக உழைத்தவர். அவர் இந்த தொண்டர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு பிரதிபலன் என்னன்னா, 100 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தை அதிமுக ஆட்சி செய்யணும், அதை மட்டும் பார்த்துங்கப்பா என்பதைத்தான் சட்டமன்றத்தினுடைய தன் கடைசி வேண்டுகோளாக சூளுரையாக சபதமாக வைத்துவிட்டு மறைந்தார். நான் என்ன சொன்னேன்ப்பா, அம்மாவால் இவ்வளோ பயன்பெற்றீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய வசந்தத்தை, உங்களுடைய வருங்காலத்தை புரட்டி போட்டு வரவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவி கேட்ட ஒரு கோரிக்கை, பத்திரமா ஒற்றுமையாக இருந்து அந்த கட்சியை ஆளுங்கட்சியாக வச்சுங்கப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவர் மறைந்து அந்த கல்லறையினுடைய ஈரம் காய்வதற்குள் ஆட்சியை விட்டுட்டு டெபாசிட் போச்சு, கட்சி உடைஞ்சிச்சுன்ற அசிங்கமான நிலைக்கு வந்துட்டீங்க. அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க பிறந்த நாள் வருது, அவருடைய தியாகத்தை நினைத்து பாருங்க. அவர் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காரு. அவர் போல நீங்கள் நடந்து கொண்டு கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு எல்லையாக பிப்ரவரி 24 வச்சுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பிப்ரவரி 24 அம்மாவுடைய பிறந்த நாளை ஒரு இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அதுக்கும் முடியலைன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? இப்ப தேதி முடிஞ்சதுக்கு பிறகு அவர் தான் முதல் நாள் 23ஆம் தேதியே எடப்பாடி அறிக்கை கொடுத்துட்டாரு. என்னன்னா, ஓனாய், ஆடு, அப்புறம் களை, பயிர். உண்மையாகவே பிளந்து கிடக்கும் பிளவுகளால் சரிந்து கொடுக்கும் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சிப்பதற்கு மாறாக புண்ணிலே மிளகாய் பொடி எடுத்து தேய்ப்பது போல கடுஞ்சொற்களால் அவர் திமுகவோட இப்படி திட்டம் கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால் ஓனாய்ங்கிறாரு, ஓபிஎஸ் தான் சொல்றாரு. அந்த ஓனாயின் தயவில் தானே நீங்க 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தீங்க. அதிகாரத்தின் கடைசி நாள் வரையும் ஓபிஎஸ் தேவைப்பட்டார். அப்ப அவர் ஓனாயம் இல்லையா? இதெல்லாம் தப்பு இல்லை, ஒரு தலைமைக்கான அழகு இல்லை. ஆக நாங்கள் 24ன்னு சொன்னோம், அவர் 23 உங்களுக்கெல்லாம் வழி இல்லைன்னு சொல்லி கதவை சாத்திட்டாரு. நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். அதனால இனிமே நான்
விடை கொடு கழகமே என்று நான் கடந்து போக வேண்டிய நிலைக்கு நான் வந்துவிட்டேன். என் மீது தவறில்லை. நான் 21 வருடங்கள் அதிமுகவுக்கு இரவும் பகலும் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நமது எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நாளேட்டுக்கு, அவர் நிறுவிய பத்திரிகைக்கு 12 வருஷம் எடிட்டர். அதற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் சேர்ந்து உருவாக்கிய நமது அம்மாவுக்கு 6 வருஷம் எடிட்டர். அதுக்கு முன்பு ஜெயா டிவியோடைய சங்கை முழங்குன்ற ஒரு அரசியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன். ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு 23 வருடம் உழைச்சிருக்கேன். நான் இந்த பச்சை மேல கையெழுத்து போடுற பாக்கியம் எந்த மந்திரி இதெல்லாம் கிடையாது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் இது வெற்றி கோட்டை எட்டி தொடுவதற்கு நான் பெற்ற வாக்குகள் போதுமானதாக இல்லை, தோற்று போனேன், வெற்றிகரமாக தோற்று போனேன். அதனால நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, என்னை போன்ற நிறைய பேர் இவங்க அம்மா அப்பா அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க சார், விளை விட்டுட்டே இருக்காங்க, அம்மா அடிச்சுக்காதீங்க, அப்பா அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் சண்டை ஓயவே இல்லை என்று சொன்னால் இந்த பிள்ளை என்ன செய்யும்? சனியனே போங்க அப்படின்ட்டு புரட்டு போகுமா இல்லையா? உங்கள் ஓயாத சண்டைக்கு பிரித்து ஒன்று சேர்க்க முடியாத ஒரு குழந்தையின் நிலையில் நான் இருக்கிறேன். அதனால என்னை பொறுத்தவரை நான் தனி கொடுத்தனமோ அல்லது இன்னொரு வீட்டில் போய் என்னை இணைத்து கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல என்னை நான் உட்புகுத்திக்க வேண்டிய ஒரு நிலை தான் உருவாகி இருக்கிறது. திரும்ப தாய் தந்தையை தேடி வர போற சந்தர்ப்பம் தாய் தந்தையெல்லாம் இனிமே ஒன்னா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலையே. தாயும் தந்தையாக அவர் இல்லையே. அவர்கள் தாயும் தந்தையாக இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் ஓனாயும் நாடாக மாறிவிட்டார்களே. அப்ப அங்கங்கே ஒற்றுமை இருக்க போகிறது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? வேறு மாற்று வாய்ப்பு என்னன்னு நான் பார்க்கிறேன். அப்போதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு விஜயனுடைய அரசியல் வருகை என்னை விழிவிரித்து பார்க்க வைக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. அவர் கொள்கைகளை முன்வைத்த விதம். இளைஞர் என்பது பெரும் சக்தி. அதனை நெறிப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் பெரிய சவால். ஒரு 10 லட்சம் இளைஞர்களை தன் அழைப்பில் கூப்பிடுறாரு, விக்கிரவாண்டியில் கொண்டு வந்து ஒரு இடத்தில் சேர்க்கிறாரு, கொள்கைகளை முன்வைக்கிறாரு. என் கொள்கை வழிகாட்டிகள் இவர்கள் என்று பிரகடனம் செய்கிறார். எனக்கு தமிழ் தேசியத்திலையும் நம்பிக்கை உண்டு, திராவிட தேசியத்திலையும் நம்பிக்கை உண்டு. எவை எங்கெங்கே நல்லது இருக்கிறதோ அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன். குரானையும் கையில் எழுந்துறாரு, பைபிளையும் கையில் எடுத்துக்கிறாரு, பகவத்கீதையும் கையில் வச்சுக்கிறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒன்றா வச்சுக்கிறாரு. அனைத்தையும் அள்ளி கொண்டு நடந்து போகிறார். அந்த மாநாடு நடத்தப்பட்ட விதம், முன்வைக்கப்பட்ட கொள்கைகளினுடைய எழுச்சி, அவர் முன்வைத்த தலைவர்களுடைய வரிசை. மகாராணி வேலுநாச்சி இந்தியாவினுடைய விடுதலை வரலாற்றில் வெற்றி பெற்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரி வேலுநாச்சியார் மட்டும்தான். நீங்க பார்த்தீங்கன்னா, பகத்சிங்கினுடைய வரலாறு தோற்று போன வரலாறு, ஜான்சி ராணியின் வரலாறு தோற்று போன வரலாறு. இன்னும் சொல்ல போனால் மருதுருவர்களே மரணத்தை தழுவினார்கள், சுதந்திரத்தை பெற முடியவில்லை. ஆனால் இழந்த மண்ணை தன் மகள் வெள்ளச்சி நாச்சியோடு தப்பித்து சென்று தன் கணவர் முத்துவடுகநாத தேவரை கொலை செய்து விடுகிறார்கள். காலத்திநாதர் கோயில், காளையார் கோயிலில் கொண்டு விடுறானுங்க. பேச்சுவார்த்தை என்று அழைத்து கோயில் வாசல் வச்சு கொள்றானுங்க. தன் மகளோடு தப்பித்து போகிறாரு, விருப்பாச்சி கோட்டைக்கு போறாரு. அங்கே சென்று ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இவர்களோடு இணைந்து பாளையக்காரர்களுடைய உதவியை பெற்று மீண்டும் 12 வருடங்களுக்கு பிறகு படை நடத்தி இழந்த தன் மண்ணை வெற்றி பெற்ற வரலாறு வேலுநாச்சிக்கு உண்டு. எந்த கட்சியாவது வேலுநாச்சிய என் கொள்கை தலைவர் என்று சொல்லியிருக்காங்களா? திரு விஜய் நிறுத்துறாரு. இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். வேலுநாச்சி கொள்கை தலைவியாக நிறுத்தப்பட்டால் அங்கே மருது இருக்கிறது நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உள்ளே சென்றுதான் ஆதரிக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. உள்ளே சேருகிற திட்டமும் இல்லை, சேர்ந்தாலும் குற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரை கச்சேரி அழகா இருக்கு, நான் விசில் அடிக்கிறேன், கை தட்டுறேன், அதுக்காக நான் மேடையில் ஏறி நான் மூலம் வாசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இணைகிறதாவது திட்டம் இல்லை, இணைந்தாலும் குற்றம் இல்லை. அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் எனக்கு பிடித்திருக்கிறது. நிச்சயமாக அதிமுகவினுடைய அந்த பிளவு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு, அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் அபிமானத்தை இழந்த தலைமையின் மீதான வெறுப்பு, மக்கள் எதிர்ப்பும் தொண்டரின் வெறுப்பும் ஒரு சேர திரு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பாக மாறும் என்று நான் நம்புகிறேன். அவர் ஒரு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் வந்தார்னா, எம்ஜிஆர் அம்மாவுக்கு பிறகு ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப்பை மக்கள் களத்தில் பார்க்க போறாங்க. நான் சொல்ல புரியுதாமா? அவர் சாதாரணமாக விஜயை புறந்தள்ள முடியாது. அவர் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை, சம்பாதித்து விட்டு வருகிறார். அவர் பொருளாதாரத்தை தேடி சேர்த்து வைத்து விட்டு பொது வாழ்க்கைக்கு வருகிறார். பொது வாழ்க்கைக்கு வந்து பொருளாதாரத்தை குவிப்பதற்கான திட்டம் அவரிடம் இருப்பதாக தெரியவில்லை. நோக்கம் சரியாக இருக்கிறது. கையில இளைஞர்கள் இருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எனக்கு ஒரு 100 இளைஞர் கிடைத்தால் போலும் இந்த தேசத்தை நான் மாற்றி காட்டுவேன். லட்சம் இளைஞர்கள் கையில் இருக்கிறார்கள். ஆக இந்த இளைஞர்களை கையில் பிடித்துக்கொண்டு அவர் எடுக்கக்கூடிய அரசியல் என்பது 2 திராவிட இயக்கங்களுக்கும் இந்த இருதுருவ அரசியலுக்கும் ஒரு மிக பெரும் சவாலாக உருவாகும் என்று நான் நம்புகிறேன், உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் வீடு இடிந்து கிடக்கிறது, என் வீட்டிலே ஒற்றுமை இல்லை, ஒன்றுபடவில்லை, ஒன்றுபட வாய்ப்பே இல்லை. சரி, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு பிடித்த இன்னொரு வீட்டை தான் நான் தேட வேண்டும். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். விஜய் வீட்டில் போய் குடியேறுவேனா, அவங்க கூப்பிடுவாங்களா, அதெல்லாம் இப்போ எனக்கு தெரியலை.
ஆனால் இந்த மனநிலையில் நான் இருப்பது விஜயனுடைய அரசியல் எனக்கு பிடித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ அண்ணாமலையினுடைய சில விஷயங்களை கூட நான் பாராட்டியிருக்கேன். நீங்க பார்த்துருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி அண்ணாமலை இருக்காரு. திமுகவின் தவறுகளை உடனுக்குடன் தண்டிக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த அரசியலை அவர் கையில் எடுக்கிறார் என்றும் நான் சொல்கிறேன். நல்லதை பாராட்டிட்டு இருக்கேன் ஒரு பத்திரிகையாளர் போல. இப்போ பாரபட்சம் இல்லாமல் நான் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, இல்லறம் துறந்த ஒரு சன்னியாசி நிலைக்கு நான் வந்துட்டேன். இப்போ அரசியலை என் விரக்தி தான். என் கட்சி இப்படி போச்சே, எவ்வளவோ எழுதணும், எவ்வளவோ பேசணும். காற்றடித்தால் கலைந்து போக மேகம் அல்ல, கல் விழுந்தால் பறந்து போக காகம் அல்ல, இடிமின்னல் மிரட்டலுக்கு அழுகின்ற வானம் அல்ல, எது போனாலும் எதிர்கொள்ளும் எரிமலை, எதிர்ப்புகளை பசுமாக்கும் இரு இலைன்னு அதிமுகவினுடைய இணையத்திலேயே என் குரல் தான் இருக்கும். அது புரட்சி தலைவி அம்மாவே நோக்கி சொன்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் அம்மாவுக்கு அருகில் இருந்து உழைத்தவன் நான். அதனால அந்த கட்சி நசிந்து இடிந்து அழிந்து கொண்டிருப்பதை நினைத்து உண்மையாகவே நான் மௌன கண்ணீர் வலிக்கிறேன். அதே நேரத்தில் மாற்று சக்தியாக விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கணிக்கிறேன், வாழ்த்துகிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு கரிஷ்மேட்டிக்கான லீடர் சொல்றீங்க. அந்த கரிஷ்மேட்டிக் இருக்கு, ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு அவங்க கூட ஒப்பிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக தொடர்ந்து அரசியல் இருந்து அதுக்கு பிறகு கட்சி தொடங்கியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரோட பல ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் பண்ணி அதற்கு பிறகாக ஒரு அங்கீகரிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அவர்கள். ஆனா உடனே வந்தோடனே அவங்க 2 பேர் மாதிரி ஆயிட முடியுமா விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் அன்றைக்கு எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாய்க்காத சூழல் இப்பொழுது விஜய்க்கு கிடைக்கிறது. அதுதான் பிரச்சனையே. இவருக்கு அன்றைக்கு அரசியல் ஜாம்பவான்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நடமாடும் பல்கலைக்கழகமான நாவலர் தொடங்கி, நாஞ்சில் மனோகரன் தொடங்கி, கண்ணதாசன்ல இருந்து, அன்பில் தர்மலிங்கத்திலிருந்து, டாக்டர் கலைஞர்லேருந்து, பேராசிரியர்லேருந்து, எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆற்றலாளர்களுடைய குவியலாக இருந்தது, ஒரு திறமையாளர்களுடைய குடோனாக இருந்தது திராவிட இயக்கம். அன்னைக்கு இருந்த போட்டியாளர் இன்றைய நிலை அப்படி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அலுப்பு வந்திருக்கிறது மக்களிடம். ஏன்னா 75 வயசு கட்சிமா, 75 இயர்ஸ் ஆச்சு. அந்த கட்சி மீது ஒரு அலுப்பு. 53 வயசு கட்சி தன்னை சிதைத்து கொண்டு தானே கீழே விழுந்து விட்டது. இப்போ ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த இடத்தை தான் அபகரித்துக் கொள்ளலாம், அந்த இடத்திற்கு தான் வந்து விடலாம் என்கின்ற கனவோடு பாஜக முயற்சிக்கிறது. ஆனால் பாஜகவை விட தமிழகத்தினுடைய இயல்பு என்பது நட்சத்திர அந்தஸ்து படைத்த கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நான் இப்போ எம்ஜிஆர் மறைந்தார், அவருடைய மனைவியை ஏற்கலை, அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ கரிஷ்மாட்டிக்ல வித்தியாசம் பார்க்குறாங்க. அந்த நட்சத்திர ஆளுமை, ஒரு 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 ஈர்ப்பு, ஒரு அறிவு, ஆற்றல், திறமை, துணிவு, கருணை இவையெல்லாம் பார்க்கப்படுது. ஸோ அந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழகம் இயற்கையாகவே கலைஞரின் மறைவுக்கு பிறகு, அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஒரு களத்தில் ஒரு வெற்றிடத்தை காலமும் சூழலும் உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்சி 2வது கட்சி உடைஞ்சு விடுகிறது. ஒருவேளை அதிமுக உடையாமல் இருந்தால் திரு விஜய் அவர்களுக்கு கட்சி தொடங்கும் திட்டம் கூட ஒத்தி போடப்பட்டிருக்கலாம் அல்லது கைவிட்டிருக்கலாம். அப்போ வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை சரியா அவர் பயன்படுத்த திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு காலத்துக்கு வர்றதுக்கு அவர் திட்டமிடுறாரு. வந்து மக்களை சந்திப்பார். அவர் என்ன சொல்ல போறாரு, நான் பீக்கில் இருக்கேன், நான் அரசியலின் சினிமாவில் ஓய்வு பெற்று அரசியலுக்கு வரவில்லை, ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பாலிடிக்ஸுக்கு வரல, நான் இன்னைக்கு நான் டாப் ஸ்டார், ஆனாலும் எனக்கு உச்சத்தில் என்னை அமர்த்திய உங்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்த விரும்புகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சுற்றி வந்து மக்களிடம் கேட்டால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் பாருங்க, திரு எடப்பாடியாக இருக்கட்டும், திரு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின், எல்லா தலைவர்களையும் விட எல்லோருக்கும் தெரிந்த தலைவராகவும் எல்லோருக்கும் பிடித்த தலைமையாகவும் விஜய் இருப்பார். ஒரு தலைமையும் ஒரு தலைமுறையும் அரசியலுக்கு வருகிறது. எல்லா வீட்லேயும் ஒரு விஜய் ரசிகன் இருப்பான், எல்லா வீட்லையும் ஒரு விஜய் ரசிகை இருப்பா. அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்காது, ஆனால் பிள்ளைங்க சொன்னா அப்பா அம்மா கேட்பாங்க. இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுவானா போட வைப்பாங்க. நான் இதைத்தான் சொல்கிறேன். புரட்சி தலைவருக்கு இதே சூழல் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலம் வேறு. புரட்சி தலைவருக்கு அந்த கரிஷ்மாட்டிக் தான் வந்தார், திரையுலகத்தின் ஜாம்பவானா இருந்து வெளியே வந்தார். அதனால அதே சூழல் இருப்பதாக நான் கருதுகிறேன். எம்ஜிஆர் மாதிரியே அப்படி நான் ஒப்பிடல. என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஐக்கானா என் கலை உலகத்திலிருந்து நாட்டை ஆளும் தலைவனாக உருவாகிய புரட்சி தலைவரை அதே கலை உலகை சார்ந்த விஜய் தன் ஐக்கானா, தன் முன்மாதிரியாக நினைப்பதும் அவரை பார்த்து பின்பற்றுவதும் தவறு கிடையாது. விஜயோட ரசிகர்களே
தொண்டரா மாறுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இப்போ இருக்கு. அது இல்லாம திரையில மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி ஓட்டு போட வைப்பாங்க, அதை தாண்டி குடும்பங்களை எப்படி ஓட்டு போட வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் கடந்து அவர் களத்துக்கு முதல்ல வரணும். பனையூர் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காரு, பனையூர் பங்களால மட்டும்தான் உட்கார்ந்துருக்காருங்கிறது, ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்றாரு விஜய்னு பல விமர்சனங்கள் தொடர்ந்து விஜய் மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவர் கள அரசியலுக்கு வந்தா தானே, இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, இனிமேலாவது கள அரசியலுக்கு வரணுமே. இல்லை, என்னை பொறுத்தவரையுமா 96ல் 40 நாளுக்குள்ள ஒரு கட்சியை தொடங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஒரு மிக பெரும் ஸ்வீப் அள்ளினாங்க. அரசியலில் வந்து அந்த இறுதி களத்தில் மிக சூடான பருவத்தில் கட்சிக்கு வந்து உடனே மக்களுடைய அபிமானத்தை அள்ளுகிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால திரு விஜய் அவர்களுக்கு இப்போ நம்ம நீங்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவருக்கும் தெரியும். என்னை பொறுத்தவரை ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 10 மணி நேரம் ஆகுதுன்னா என் கோடாரியை கூறு செய்வதிலேயே நான் அதை 8 மணி நேரத்தை செலவழிப்பேன்னு சொல்லுவாங்க. அதுபோல திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை மிகச் சரியான ஆயத்தத்தோடு அவர் தயாராகிறார். சரியான தளபதிகளை நியமனம் செய்து விட்டால் மன்னன் போர்க்களத்திற்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. அவன் நேர பட்டாபிஷேகத்துக்கு வந்துடலாம். அதுபோல விஜயினுடைய திட்டமிடல் மிகச் சரியாக இருப்பதாக நான் கருதுகிறேன். குறைகள் இருக்கலாம், பத்திரிகையாளர் சந்திக்கலை அப்படிலாம் சொல்கிறாங்க. 3வது முறை பிரதமராக விட்ட மோடி எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு? அம்மா எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திச்சாங்க? சந்திக்க மாட்டாங்க, அதிகமாக சந்திக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் காலம் கற்றுக் கொடுத்து விடும். அம்மா களத்திற்கு வந்துவிட்ட இப்போ நான் கேட்குறேன், இந்த திரையுலகத்தில் கால் வதிக்கிற போது முதல் படத்திலேயே ஒரு மாபெரும் வெற்றியை விஜய் பெற்றாரா? இவரெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டாங்க. அடுத்தடுத்து படங்கள்ல முயற்சித்து அதற்கு பிறகு அசைக்க முடியாத ஒரு ஹீரோவா வந்தாரா? அப்போ 26லயும் முதல்ல வெற்றி பெற்ற முடியாது இல்லையா? இல்லை, என்னை பொறுத்தவரையும் அவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் அவருக்கு சாதகமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு மும்முனை போட்டி ஏற்படலாம். திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, தாவேகா தலைமையில் ஒரு அணி உருவாகலாம், அல்லது தாவேகா கூட்டணி கூட செல்லலாம். அது அந்த கட்சியினுடைய விருப்பம். அவங்க எதை வேணாலும் செய்யலாம். அதுக்கு நான் போகவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, எல்லா மனுஷனுமே முதல் போட்டியில் செஞ்சுரி அடித்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கணும்னு தான் ஆசைப்படுவான். அந்த ஆசை விஜய்க்கு இருப்பது தவறு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்க, நான் டக் அவுட் ஆகிடுறேன், 30 ரன்னே போதுங்க, ஏன்னா எனக்கு முதல் மேட்ச்சு அப்படின்னு நினைப்பாங்களா? முதல் போட்டியிலேயே நான் 100 அடிக்கணும், முதல் போட்டியிலேயே நான் ஆட்டத்தின் சிறந்த விருது வாங்கணும், அப்படி தானே நினைப்பாங்க. ஆக அவரை பொறுத்தவரை சரியான லட்சியங்களோடும் சரியான திட்டங்களோடும் வருகிறார். சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லப்படுகிற குறைபாடுகளை அவர் நிவர்த்தி செய்து கொண்டு நிச்சயம் களத்திற்கு பெரிய வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகிறேன். சரியான தளபதிகளை நியமிச்சா மன்னர் களத்துக்கு போனா பட்டாபிஷேகத்துக்கே வந்துடலாம்னு சொல்றீங்க. ஆனா தளபதிகள் நியமனத்திலேயே பல சர்ச்சைகள் இருக்கு. சாதி பார்த்து நியமனம், பணம் வாங்கிக்கிட்டு நியமனம்னு மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலேயே இவ்வளவு குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கிறப்போ எப்படி களத்துல போயிட்டு அவங்க பூத் கமிட்டி போட்டு ஒரு கட்டமைப்பையே இன்னும் கட்சி ரீதியான கட்டமைப்பை இன்னும் அவங்க வலுப்படுத்தலையே. புதிய கட்சி நியமனங்கள் செய்கிற போது நிச்சயமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அரசியலும் அரிசியும் ஒண்ணுதான், கொஞ்சம் கொஞ்சமா களையணும். அப்போதான் கழிவுகள் எல்லாம் வெளியேறும். சரியா? இது களைய ஆரம்பிப்பாங்க. முதல்ல நியமனம் பண்ணுறதுல என்ன நினச்சிருப்பாங்கன்னா, வெகு காலமாக ரசிகனாக தன்னை பின்பற்றியவனை அரசியலுக்கு வந்த விஜய் புதிய அரசியல் ஆட்களை பார்த்தவுடன் அந்த ரசிகர்களை கைவிட்டு விட்டார் என்றாலும் அதுவும் தப்பு. இன்னொரு பக்கம் வெறும் மன்றத்து ஆட்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியலை வெற்றி பெற முடியுமா, மன்றம் மட்டுமே முடியுமா அப்படின்ற விமர்சனமும் ஏற்படும். ஆக எல்லாத்தையும் சரி செய்து, நான் திருப்பி சொல்கிறேன், குழந்தை ஒரு நாளில் எழுந்து ஓடிடாது. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. நிர்வாகிகள் நியமனத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சரி செய்வார்கள். விமர்சனங்கள் என்ன என்பது அவர்களுக்கும் போய் சேரும் தானே. அதில் இருக்கக்கூடிய சரி தவறுகளை சரிப்படுத்தி கொண்டு அவர் ஒரு ஹீரோமா, ஒரு ஹீரோவுக்கு தெரியாதா நான் எப்படி ஹீரோ ஆனேன், ஹீரோ ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற பயிற்சி அவருக்கு தெரியாதா? ஒரு திரையுலகத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் சின்ன வித்தியாசம்தான். ரெண்டுமே மக்களை ஈர்ப்பது. நான் சொல்ல போறோமா, திரையுலகத்தில் வருமானத்தை பெருக்குவது, அரசியல் உலகத்தில் சேவை செய்வது. இங்கே பணம் பெறணும், இங்கே பணம் பெறக்கூடாது, சேவை செய்யணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். ஆனால் ரெண்டுமே புகழும் பெருமையும் கொண்டு குவிக்கிற இடம் தான் அரசியலும் திரையும். ஒரு திரைத்துறையில் ஜெயிக்கிறதுக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டு, ஃபைட்டு கற்றுக்கிட்டு, குதிரை ஏற்றம் கற்றுக்கிட்டு, நல்லா மாடலேஷனாக பேச கற்றுக்கிட்டு, ஹேர் ஸ்டைலை அழகான ஒவ்வொரு படங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலை மாற்றி எவையெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் செய்து ஒரு ஹீரோவாக மாறின விஜய்க்கு அதே போல அரசியலிலே எதையெல்லாம் செய்தால் மக்களுக்கு பிடிக்கும், எதை நாம் செய்ய வேண்டும் என்று யோசிக்க மாட்டாரா? இங்கே ஹீரோ ஆனவர் இங்கே ஹீரோ ஆக மாட்டாரா?
ஆகத்தான் முயற்சிப்பார், ஆகட்டும். பாஜக பல அரசியலுக்கு வந்து பல சினிமா ஸ்டார்ஸை கொண்டு வர பார்த்தாங்க. அது ரஜினியா இருக்கட்டும் உட்பட பல பேர் கொண்டு வர பார்த்தாங்க, ஆனா முடியல. இப்போ விஜய் வந்திருக்கிறதே பாஜகவுடைய ஒரு அணியா தான் வந்திருக்காரு. அதனாலதான் வந்து 2 எதிரிகள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் திமுகவை விமர்சிக்கக்கூடிய விஜய் பாஜகவை விமர்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஒரு தனது முதல் தொடக்க மாநாட்டில் என் கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு, என் அரசியல் எதிரி திமுகங்கிறாரு. இதுக்கு மேல என்ன பிரகடனம் பண்ணணும்? ஒண்ணு, திமுகவை ஏற்பாடு பண்ணி தன் எதிர்ப்பு ஓட்டுக்கள் நேரடியாக அதிமுகவுக்கு அல்லது எதிர் நிற்கக்கூடிய பிரதான கட்சிக்கு போய்விடாமல் பிரிப்பதற்காக திமுக ஏற்பாடு செய்திருப்பதுதான் விஜய். விஜயுடைய அப்பா திமுக திராவிட இயக்க சிந்தனையாளர். அவர் அண்ணாவின் சட்டமுறை இரட்டரை போன்ற பல வரலாற்று புதினங்களை எல்லாம் திரைப்படங்களாக எடுத்தவர். திமுக குடும்பத்தின் பின்னணி உள்ளவர். இப்படி ஒரு குற்றச்சாட்டு. ஒய் பிரிவு கேட்காமல் தரப்படுகிறது, இவர் பாஜகவின் பின்னணி, இப்படி ஒரு குற்றச்சாட்டு. ஒன்னே ஒண்ணுமா, காங்கிரசின் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று தான் சொல்லவில்லை. நாட்டில் உள்ள மொத்த கட்சிக்கும் பாஜக தான் பின்னணின்னு சொன்னா எப்படிங்க? அவையெல்லாம் ஒன்னே ஒன்று, ஒருவரின் பின்னணியில் இயங்குவதெல்லாம் எளிமையாக மக்கள் புரிந்து கொண்டு விடுவார்கள். அதெல்லாம் சும்மா. அவர் வெகுகால தயாரிப்போடு வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பாஜக ஜனசங்கமாக மாறி பாஜகவை மாறுகிற காலத்தில் தொடங்கி இவர் வந்து மன்றத்தை ஆரம்பித்து இளைஞர்களை தயார்படுத்தி இப்போ பாஜகன்னு ஒரு கட்சி நாட்டை ஆளுமானோட திரு விஜய் அவர்களுக்கு தெரியாது. இவையெல்லாம் என்னை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய அந்த முளைக்கிற போதே அவதூறு வெந்நீரை ஊற்றி அந்த செடியை அழிப்பதற்கான முயற்சியாகத்தான் நான் கருதுகிறேன். எந்த கட்சியும் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ சீமானை சொல்லுவாங்க பிஜேபியின் பின்னணிவாங்க. எனக்கு முன்னாடி பிரபாகரன் நீங்கள் இல்லை இப்போ அவர் பெரியாரை பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரியாரை திட்டுவதால் அவர் பாஜகவின் பின்னணி. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி என்று சொல்வதே என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் அவதூறாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய் அப்படிப்பட்ட ஒரு யாருடைய பினாமியாகவோ அல்லது யாருடைய பின் ஏற்பாட்டிலோ அவர் அரசியலுக்கு வந்ததாக நான் கருதவில்லை. அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், புகழ் வர வேண்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற கனவுகளை சுமந்துதான் களத்திற்கு வருவதாக நான் நம்புகிறேன். நான் மனதார வாழ்த்துகிறேன். கலைந்த கூட்டிலிருந்து புதுக்கூட்டை நோக்கி மருதழகராஜ் நகர்கிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கும். இவ்வளவு நேரம் உங்களுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது.